வெல்கம் டு சேஷாத்வே மகாநிதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாங்க. நேத்து ராகினி வந்து யமுனாவும் காவேரியும் பேசிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே வாடி எப்படி இருக்க என்னன்னு அவங்க அம்மா விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு யமுனா வந்து எப்படி எக்ஸாம் எழுதுனா அப்படின்னு கேட்டோன்னா நல்லா தான் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நல்லா தான் எழுதியிருப்பான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க. என்ன தாண்டி உங்களுக்குள்ள நடக்குது? கா அக்காட்ட கேட்டாலும் வந்து ஒன்றும் இல்லாத பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றா அப்படின்னோடனே ஆமா கங்கா அக்கா சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை தாம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே என்னைக்கா இருந்தாலும் எனக்கு விஷயம் தெரியாமையா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. பாட்டி அமைதியா இருக்காங்க. ஏன் பாட்டி நீனும் பேசுவோம் பங்குக்கு ஏன் பேச மாட்டேங்கிறனோட எனக்கு எதுக்குடி அம்மா வம்பு உங்க விஷயத்துல நான் ஏன் தலையிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து காவேரி அவங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு அழுவுறாங்க. ஏன் அழுவுறன்னு எல்லாம் பதறி போய் அவ வேலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் யமுனாவை திட்டுறாங்க. இல்லம்மா எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. நான் உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. கட்டில்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வெளியில. அப்ப ராகினி வந்து யமுனாட்ட பேச்சு குடுக்குறாங்க. "ஏன் யமுனா தனியா உட்காந்துருக்க?" அப்படின்னா, "என் வீட்ல நான் உட்காந்துருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல ரொம்ப ஷேடா இருந்த. அதனால தான் உன்ட்ட பேசலான்னு வந்தேன்." "ஓ! அவ்வளோ நல்லவளாயிட்டியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. "ஏன் யமுனா அப்படி பேசுற? உன்ட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தானே நான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. "உன் வேலைய பார்த்துட்டு நீ போ." அப்படின்னு சொல்றாங்க யமுனா. "இல்ல நீனும் காவேரியும் பேசிட்டு இருந்தீங்க. ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டதா நீ சொன்ன காவேரிய. அதனால தான் ஏன்னா அவன் நம்பிக்கை துரோகம் செய்வான்னு எனக்கு தெரியும். எனக்கும் அப்படிதான் செஞ்சா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உடனே வந்து நாங்க பேசிட்டு இருந்தேன். நீ ஒட்டு கேட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல நான் ஒட்டெல்லாம் கேட்கல. நான் என்ன பிளான் பண்ணியா வந்தேன். எதார்த்தமா வந்தேன். எனக்கு காதுல விழுந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவளால நானும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் உன்ட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, யமுனா வந்து, "ஓ! அப்படியா? எதிரிக்கு எதிரி நண்பன். ஓ! அந்த பாலிசில வரியா? ரொம்ப நல்லது. ரொம்ப தேவைம்மா. எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவையே கிடையாது. தயவு செஞ்சு போயிரு. என் அக்காவ நான் உன்ட்ட விட்டு குடுத்துருவேன்னு நெனச்சியா? என்னதான் இருந்தாலும் அவ என் அக்கா. எனக்கு ஹெல்ப் தேவைன்னா அவள்ட்டயே நான் கேட்டுக்குவேன். உன்ட்ட கேட்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு ராகினிய வந்து விட்டு விளாசி பயங்கரமா திட்டி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. ராகினி வந்து டென்ஷன் ஆகி போயிர்றாங்க. வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க அம்மா மடியில படுத்துட்டு காவேரிய அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே நல்லவ மாரி படுத்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு வந்து உட்கார்றாங்க. அப்புறம் கங்கா உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. வந்தோனே காவேரியே வா நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னடி ஆளாளுக்கு தனித்தனியா போய் பேசுறீங்க? என்னதான் நடக்குது? ஒண்ணும் இல்லாத பிரச்சனைன்னு சொல்றீல, அப்ப இங்கேயே பேசு. ஏன் அவள தனியா கூப்பிடுற? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நர்மதா இருக்கால. அதனால தான் யமுனா வந்து அவ நியாயத்த சொன்னா. நான் வந்து காவேரிட்ட அவ என்ன சொல்றான்னு கேட்கணும். அதுக்கு தான் அப்படின்னு சொன்னோனே, இப்படி சொல்லி சமாளிங்கடி. என்னைக்கா இருந்தாலும் அந்த விஷயம் என் காதுக்கு வராம போகாது. கடைசியில வந்து என்ட்ட தான் நிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. காவேரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க வெளியில. போய் 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கேட்குறாங்க கங்கா, காவேரிட்ட, "ஏன் அவளுக்கு இந்த மாரி சத்தியம் பண்ணி குடுத்தியாம்ல? இதெல்லாம் உண்மையா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?" அப்படின்னோனே, "இல்லக்கா, அவ வந்து படிக்காம டிஸ்டர்ப் ஆனா. அவ ஏதாச்சும் பண்ணிக்குவாளான்ற பயத்துல தான் நான் சத்தியம் பண்ணி குடுத்தேன். நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இதெல்லாம் சரியா வராதுன்னு. ஆனா நிவின் நல்லவன் தான். அவளும் அதே தான் சொல்றா, நீயும் அதே தான் சொல்றா. நல்லவனா இருந்து என்ன பண்றது? நாளைக்கு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே இடத்துல எல்லாரும் மீட் பண்ணா அந்த நிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நீ? நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா அவளுக்கு சத்தியம் பண்ணி குடுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. தெரியாம பண்ணிட்டேன்க்கா. பிடிக்கலன்னு சொல்றான் ஒருத்தன். அவனுக்கு எப்படி அவள கட்டி வைக்க முடியும்னோனே, ஆமாக்கா அத தான் நானும் யோசிச்சேன். ஆனா அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாக்கா அப்படின்னு சொன்னோனே, இத பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கங்கா வந்து திட்டுறாங்க. இதெல்லாம் தப்பு தான். ஏன் இப்படியெல்லாம் பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க காவேரி, "அக்கா வேற எதுவும் அவ சொன்னாளா?" அப்படின்னு கேட்டோனவே கங்கா அப்படியே அதிர்ச்சியாகி இப்படி பார்க்குறாங்க. இதோட இன்றைய எபிசோட் முடிவடையுதுங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.